வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எஸ்ஆர் லேட்சில் பேராசை பெருநஷ்டம் எஸ்ஆர் லேட்சில் நம்ம வந்து ஃபோர்த்து கேஸ் இன்னும் பார்க்கல. அது என்ன கேஸு? எஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஈக்குவல் டு 1. இது வந்து இன்வேலிட் இன்புட்ஸ் அப்படிங்கிறது ஏன்னு இப்போ பார்க்க போகிறோம். கரெக்டாக? ஃபைன். இப்போது இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க q ஈக்குவல் டு 1, q பார் ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வேல்யூ இருந்ததை அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேயா? சரி, இப்போ q ஈக்குவல் டு 1 அப்படின்னா இங்கே 1 அப்ளை ஆகும். q பார் ஈக்குவல் டு 0னா இங்கே 0 அப்ளை ஆகும். இப்போ என்ன அப்ளை கொடுத்துருக்கோம்? எஸ்ஸுக்கு 1 கொடுத்துருக்கோம், ஆருக்கும் 1 கொடுத்துருக்கோம். ஃபைன். இப்போ என்ன அவுட்புட்ஸ் வருது பார்க்கலாமா? 1 1 ஒன்னையும் ஆர் பண்ணாக்க 1, அப்படின்னா நார் பண்ணாக்க 0. இங்கே 0 1 0 ஆர் பண்ணா 1, நார் பண்ணா 0. திருப்பி இந்த 0 அப்ளை பண்ணுங்க. இங்கே 0 தான் இருக்குது. இந்த 0 இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் எடுத்து விட்ருவோம். இப்போ திருப்பி என்ன வருது பார்க்கலாம். 1ஐயும் 0வையும் ஆர் பண்ணாக்க 1, நார் பண்ணாக்க 0. இந்த 1ஐயும் 0வையும் ஆர் பண்ணாக்க 1, நார் பண்ணாக்க 0. திருப்பி இதை அப்ளை பண்ணுங்க. 0 அப்ளை ஆகிடுது, 0 அப்ளை ஆகிடுது, மெயின்டைன் ஆகிடும். ஸோ என்ன ஆகுது? க்யூவும் 0 வருது, க்யூ பாரும் 0 வருது. ஓகேயா? நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா க்யூவும் க்யூ பாரும் காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கணும்னு எழுதியிருக்கோம். ஆனால் இங்கே காம்ப்ளிமெண்ட்ஸாக வரல. இது ஒரு பெரிய தப்பா? ஏன் நீங்கள் கியூ பார் நாம் தானே பேர் வச்சோம், நீ ஏ பின்னு பேர் வச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டாக? நாம் தானே அவுட்புட்ஸ் பேரை வைக்கிறோம். நம்ம இது வந்து இது கியூவா இது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும்னு சட்டம் இருக்கா? அப்பெல்லாம் சட்டம் சொல்லலை. நம்ம அனலைஸ் பண்ணும்போது மற்ற கேஸ்க்கெல்லாம் அப்படி வந்தது. இந்த கேஸில் வரும்போது இது ரெண்டுமே வந்து சேமாக வந்திருக்கு, வேல்யூ 0ன்னு வந்திருக்கு. இது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. என்ன தவறு அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்க போகிறோம். பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்டு. ஸோ ஒரு சில புக்ஸில் கொடுத்துருப்பாங்க இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறது. நெக்ஸ்ட் இதை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், இப்போ என்ன வந்திருக்கு? இப்போதைக்கு என்ன வந்திருக்கு? எஸ்ஸும் ஆரும் 1 1 கொடுத்தோன்னா ரெண்டுமே ஜீரோஸ்னு வந்திருக்கு. கரெக்டாக? அந்த கேஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க? எஸ்ஸுக்கும் 1 கொடுக்குறீங்க, ஆருக்கும் 1 கொடுக்குறீங்க. என்ன வருது? க்யூவும் 0ன்னு வருது, க்யூ பாரும் 0ன்னு வருது. ஓகே, வந்துட்டு போட்டோம், தப்பு இல்லை. இப்போ என்ன தெரியுமா கான்செப்ட்? அல்டிமேட் கான்செப்ட்டுங்க, மறக்கவே கூடாது நீங்கள். இப்போ எஸ்ஸையும் 0 பண்ணிவிடுங்க, ஆரையும் 0 பண்ணிவிடுங்க. ஓகேயா? ரெண்டுத்தையும் டடால்னு ரெண்டுத்தையும் 0 பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எஸ்ஸையும் 0 பண்ணுறோம், ஆரையும் 0 பண்ணுறோம். க்யூ என்ன இருக்குது? க்யூ இனிஷியலாகவும் 0வாக தான் இருக்குது, க்யூ பாரும் இனிஷியலாக 0வாக தான் இருக்குது. ஓகே, இப்போ எத்தனை கேட்ஸ் இருக்குது? 2 கேட்ஸ், 2 நார் கேட்ஸ். இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்களா எழுதியிருக்கேன். இதுவும் அதே போல் வச்சுப்போம். இது இன்புட்ஸ்லாம் அப்ளை பண்ணி வச்சுப்போம். நார் கேட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு? இந்த ஃபஸ்ட்டு இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க வந்து எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. எங்கள் வீட்டில் 2 நார் கேட் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கு இல்லையா, இது உங்கள் வீட்டில். எக்ஸாம்பிளுக்கு அனந்தராமன் வீட்டில் அவன் இப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்கான். ஓகேயா? இப்போது 2 நார் கேட் இருக்கு இல்லையா, ரெண்டும் ஒரே போல் ஒர்க் ஆகுமா? ஆகாது. 2 பேருக்கும் நடுவில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். இப்போ ட்வின்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ட்வின்ஸ் என்னதான் ட்வின்ஸாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் இருக்கும். ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்கலாம் மாற்றங்கள். அந்த மாதிரி இந்த மேலே இருக்கிற நார் கேட் இருக்கு இல்லையா, அது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகலாம். ஒரு வேளை எக்ஸாம்பிளுக்கு வந்து 5 நானோ செகண்ட்ஸ்லேயே அவுட்புட் கொடுத்துடலாம். எல்லாமே ஒரு டிலேயில் தான் அவுட்புட் வரும், உடனே வராது, கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஓகேயா? கீழே இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து கொஞ்சம் டிலே, 10 நானோ செகண்ட் கழிச்சு தான் அவுட்புட் தருவார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி நான் அந்த மேலே இருக்கிற நார் கேட் எப்படி இருக்குது. இது அனந்தராமன் வீட்டில் இருக்கு இல்லையா, அதில் எப்படின்னா மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோ, 10 நானோ செகண்ட்ஸ் கழிச்சு தான் அவுட்புட் தரும். கீழே இருக்கு இல்லையா, அது செம ஃபாஸ்ட்டு, 5 நானோ செகண்ட்ஸ் கழிச்சு அவுட்புட் தரும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி அவன் வீட்டில் வச்சுருக்கான். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு டிசைன் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 1 இந்த 1 நார் கேட்டை வந்து ஒர்க் பண்ண வைப்போம். 0 0 ஆர் பண்ணால் 0, நார் பண்ணால் 1. அப்புறமா என்ன ஆகிடும் தெரியுமா ஆகிடும். ஓகே, என்ன பார்த்துப்போம். திருப்பி அப்புறமா வந்து இந்த கேட் ஒர்க் ஆகுது இல்லையா, அப்புறம் எது இந்த கேட் ஒர்க் ஆக போகுது. இந்த கேட் ஒர்க் ஆகும்போது அந்த 1 இங்கே வந்துடும். ஆக்சுவலாக அந்த 1 இங்கே அப்ளை பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த 1 வந்து இங்கே அப்ளை பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போது 1 0, 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணாக்க எவ்வளோ? 1, நார் பண்ணால் 0. ரைட். இப்போ இந்த அனந்தராமனோட எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணுவோம், ஒர்க் பண்ண வைப்போம். 0 0 ஆர் பண்ண 0, நார் பண்ணால் 1.
இந்த 1 இங்க அப்ளை பண்ணிடுங்க. இந்த 1 வந்து இங்க அப்ளை பண்ணிடுவோம். ஸோ 0, 1 0வையும் 1ஐயும் ஆர் பண்ணாக்க 1 ஆர் பண்ணாக்க 0. ஓகேயா? இப்போ பார்த்தீங்களா நம்ம வீட்ல எங்க வீட்ல பண்ணும்போது 1 0ன்னு வந்தது அவுட்புட். அவன் வீட்ல 0 1 வருது. அப்படியே தலைகீழ வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ எங்க அந்த மாரி இன்னொருத்தர் வீட்ல எக்ஸாம்பிளுக்கு யார் கௌரி சங்கர் வீட்ல பண்ணாக்க 1 0ன்னு வரும். இன்னொன்னு யார சொல்லலாம்? நம்ப ஸ்ரீராம் வீட்ல பண்ணாக்க 0 1 வரும். இந்த மாரி மாறி மாறி வந்துட்டுருக்கு ஆக்சுவலா. ஓகேயா? ஸோ இப்படி வரக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த 1 1 காம்பினேஷனுக்கு அப்புறம் 0 0 காம்பினேஷன் குடுத்தாக்க, இந்த எஸ்ஆர் லாட்ச் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால இந்த 1 1ங்கிற காம்பினேஷனையே குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? 1 1க்கு அப்புறம் நீங்க 0 0 குடுத்துட்டா பிரச்சனை ஆயிடும். அதனால பெஸ்ட்டு 1 1ங்கிற காம்பினேஷனே நம்ம தராம அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகே? இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்க.